மீசான் டைம் நேர்களை நிகழ்ச்சிக்குள் அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். இன்றைய பதிவுல மிக மிக முக்கியமான செய்திகள் குறித்து பார்க்கலாம். ஹோர்மோஸ் ஜலசந்திக்குள் 3 கப்பலுக்கு நேர்ந்த கதி. தேன்வண்டு படையினால் அதிர்ந்து போன டொனால்ட் ட்ரம்ப். என்ன நடந்த, ஏது நடந்த? ஏர்பில் எண்ணெய் சுத்திகரிப்பு மையம் பற்றி எறியும் காட்சி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. யார் தாக்கினாங்க, எதுக்கு தாக்கினாங்க? அமெரிக்காவினுடைய அணுசக்தி மற்றும் வேதியியல் பாதுகாப்பு பிரிவினுடைய தலைவரை தட்டி தூக்கியது எதனால? பரபரப்பில் அமெரிக்கா என்ற பல்வேறு செய்திகள் தான் இன்றைய பதிவு. வாங்க வீடியோக்குள்ள போகலாம், விரிவாக பேசலாம். இளவு காத்த கிளி போல அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்புடைய நிலைமை. புதன்கிழமை பேச்சுவார்த்தை அனைத்தையும் எழுதி வாங்கிடலாம், பயங்கரமான மிரட்டல்கள் எல்லாம் விட்டுட்டோம் இல்லையா, எல்லாத்தையும் எழுதி கொடுத்துருவாங்க, மூட்டை முடிச்செல்லாம் கட்டிட்டு நாட்டோட போய் சேர்ந்துடலாம் அப்படின்ற பெரியோரு கனவோட வந்தவருக்கு ஈரான் கொடுத்த அதிர்ச்சி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இறுதி நேரத்தில் பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் வரதில்லை, தொடர்ச்சியான முற்றுகை நீங்க மேற்கொள்வதாக இருந்தால் முற்றுகையுடன் பேச்சுவார்த்தை சாத்தியமில்லை அப்படின்னு சொன்னது மட்டுமல்லாமல் அதிரடியான பல விஷயங்களை, பல மெஜிக்கை ஹோர்மோஸ் ஜலசந்திக்குள்ள செஞ்சு காட்டினாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிரடியாக பூந்து தேன்வண்டு படையை வச்சு 3 சரக்கு கப்பல்கள் மீது அதிரடியான தாக்குதல்களை நடத்தினாங்க. இப்போது அந்த தாக்குதல்களுக்கு இலக்கான கப்பல்கள் எந்த நாட்டை சேர்ந்தது, எப்படி பயணிச்சாங்க, எங்க பயணிச்சாங்க, பல்வேறு செய்திகள் வெளிவந்ததுல அமெரிக்க ஜனாதிபதிக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி வைத்தியமாக அது அமைஞ்சிருக்கு. அந்த பட்டியல் எடுத்து பார்த்தமாக இருந்தா என்சிசி பிரான்செஸ்கா என்று சொல்லப்படுகின்ற இத்தாலியினுடைய சரக்கு கப்பல் அது இலங்கையை நோக்கி பயணிச்சிருக்கி பனாமா நாட்டு கொடியைத்தான் ஏந்தி போனாங்க. அடுத்து தாக்குதலுக்கு இலக்கான சரக்கு கப்பல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எபபினுண்டாஸ் என்று சொல்லப்படுகின்ற லைபீரியா கொடியை ஏந்தி சென்றது. இது இந்தியா நோக்கி பயணமாக இருக்கு. இதன் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. எபோரியா என்று சொல்லப்படுகின்ற பனாமா கொடியை ஏந்தி சென்ற மற்றும் ஒரு கப்பலும் தாக்குதலுக்கு இலக்காக இருக்கு. இந்த 3 கப்பல்களும் ஈரானுடைய கண்ணுக்கு படாம, ஈரானுடைய கட்டுப்பாடுகளுக்குள்ள சிக்காம தூர பகுதிகளால் பயணிச்ச போதுதான் விரைவாக பயணிக்கின்ற தேன்வண்டு படகுகள் மூலம் இந்த தாக்குதல் நடந்திருக்கு. டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு ஒன்றும் அவசரம் கிடையாது, நின்று நிதானமாக யோசிச்சு ஒரு ஆரோக்கியமான உடம்பாட்டுக்கு வந்துடலாமே, கொஞ்சம் வாங்கலே அப்படின்னு மாதிரி இறங்கி பேசலானாரு. இந்த இடத்துல தான் ஈரானுடைய புரட்சிகர காவல் படையினர் அதிரடியாக தேன்வண்டு படகுகளை அனுப்பி, எமது கட்டுப்பாட்டை மீறி போறீங்களா, உங்களுக்கு பக்கபலமாக இருக்கிறது அமெரிக்கா தானே, அவங்க கொடுத்த உத்வேகம் தானே, அவங்க கொடுத்த தைரியம் தானே, வாங்கிக்கடா அப்படின்ன மாதிரி அதிரடியான தாக்குதலை நடத்தி மிரட்டலை விட்டுருக்காங்க. புரட்சிகர காவல் படையினுடைய இராணுவ தளபதி என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கடல் முற்றுகையோடு பேச்சுவார்த்தை என்பது சாத்தியம் இல்லை, அமெரிக்க எங்களை அடிபணைய வைக்க நினைக்கிறாங்களா? அமெரிக்காவுக்கு ஒரு செய்தியை நாங்கள் சொல்லிக்கிறோம், எமது போர் வீரர்களுடைய விரல்கள் எப்போதுமே துப்பாக்கியினுடைய விசையில தான் இருக்குது, ஒரு ஓடரை போட்டா போதும் சுட்டு தள்ளிடுவாங்க அப்படின்னு ஒரு மிரட்டலையும் விட்டது மட்டுமல்லாம செயற்பாட்டிலும் ஒரு மிரட்டலை விட்டுத்தான் இப்போது ஹோர்மோஸ் ஜலசந்தியில 3 கப்பல் மீது தாக்குதல் நடத்தி 2 கப்பலை இப்போது சிறைபிடிச்சு வச்சிருக்கிறாங்க. இத்தாலியினுடைய கப்பல் மீது எதற்காக தாக்குதல் நடத்தியாங்க? இத்தாலியோட இவங்களுக்கு உறவு கிடையாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, உறவு கிடையாது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்றைய தினம் ஒரு காணொலி நாங்கள் சொல்லியிருந்தோம் இல்லையா, உளவுத்துறையினுடைய 30 ஆண்டுகள் சேவையாற்றிய மிக முக்கியமான உயர் அதிகாரி பலியான சம்பவம். இந்த ஒரு அதிகாரி இத்தாலியனுடைய உளவுத்துறையோட சேர்ந்துதான் ஈரான் ஒருபோதும் மேம்பட்ட ஆயுதங்களை பெற்றுக்கொள்ளக்கூடாது என்பதற்காக திட்டமிட்டு உளவு தகவலை திரட்டி அதனுடைய விஞ்ஞானிகள் படுகொலை செய்கின்ற பல்வேறு திட்டங்களுக்கு பக்கபலமாக இருந்தது இத்தாலி அப்படின்ற செய்தி ஈரானுக்கு தெரியாமல் இல்லை. இதுபோக நேற்றைய தினம் ஈரானுடைய அதிகாரிகளுக்கு இடையில கருத்து முரண்பாடு நிலவியாச்சு, பிளவு உண்டாகியாச்சு. எனவே ஈரான் தோற்று போக போகுது அப்படின்ற பல்வேறு செய்திகளை அமெரிக்க ஊடகங்கள் செய்திகளை கசிய விட்டாங்க. ஈரான் என்ன பண்ணிச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாங்கள் ஒன்றும் பிளவுபடலடா, உங்களுக்கு சமாதி கட்டுவதற்கு தான் நாங்கள் ஒற்றுமையாக இருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை பறைசாற்றும் விதத்தில் மேம்பட்ட அதிநவீனத்துவம் உள்ள இதுவரைக்கும் பயன்படுத்தாத ஏவுகணைகளை மக்கள் காட்சிக்காக கொண்டு மக்கள் எல்லாம் அணிதிரட்ட வச்சு மிகப்பெரிய ஒரு கண்காட்சியை நடத்தி முடிச்சாங்க. அங்கே கோஷப்பட்ட விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவுக்கு மரணம் நிச்சயம், கூடவே இஸ்ரேலுக்கு மரணம் நிச்சயம் அப்படின்ற கோஷங்களோட 2 நாட்டுடைய தலைவர்களையும் மிக மோசமான வார்த்தைகளால் எச்சரித்ததையும் பார்க்க முடிந்தது. இதை எதற்காக இப்போது ஈரான் செய்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாங்கள் ஒன்றும் பிளவுபடலை, நாங்கள் மட்டும் இல்லை, யுத்தம் தான், ராணுவம் தானே மல்லுக்கு நிற்கும், ஆனா நாட்டு மக்களே கூட நிற்காங்க அப்படின்னு ஒரு விஷயத்தை பறைசாற்றுவதற்காகத்தான் இந்த ஒரு கைகாரியத்தை ஈரான் கச்சிதமாக செஞ்சு முடிச்சது. சர்வதேச ஊடகங்களுடைய கவனத்தை ஈர்த்தது மட்டுமல்ல, இப்போது டொனால்ட் ட்ரம்புக்கு மிகப்பெரிய ஒரு கவலையும் மிகப்பெரிய ஒரு சோகத்தையும் உண்டு பண்ணிருக்கு. ஏர்பில்
எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் இப்போது பற்றி இருக்கின்ற காட்சியை உங்களால் பார்க்க முடியும். பயங்கரமான தீப்பிழம்புகள், பயங்கரமான புகை மூட்டங்கள் இப்போது அணைக்க முடியாத ஒரு சூழ்நிலையில மிக பாரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கு. யார் இதன் மீது தாக்குதல் நடத்தினாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அமெரிக்க ஜனாதிபதியுடைய கடல் வழி முற்றுகை வலுப்பெறுகின்ற இந்த சூழல்ல ஈரானுடைய புரட்சிகர காவல்படை என்ன எச்சரிக்கை விட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, எமது துறைமுகத்துக்கோ எமது துறைமுகத்துடைய வளங்களுக்கோ ஏதும் சேதாரத்தை அமெரிக்கா உண்டு பண்ணுமாக இருந்தால் அமெரிக்காவுடைய நேச நாடுகளுடைய துறைமுகங்கள், எண்ணெய் வளங்கள், எண்ணெய் குதங்கள் மீது அதிரடியான தாக்குதலை நாங்கள் நடத்துவோம் அப்படின்னு ஒரு மிரட்டலை விட்டிருந்தாங்க. அந்த ஒரு மிரட்டல் வெறுமனே டொனால்ட் ட்ரம்புடைய ஸ்டைல மட்டும் இல்லை, அது ஈரானிய ஸ்டைல இருக்கும் என்பதனால அதிரடியாக அந்த தாக்குதலை நடத்தி காட்டியிருக்காங்க. ஈராக்கில் ஏர்பில் மாகாணத்தில் இருக்கின்ற செயல்படுகின்ற ஈரான் எதிர்ப்பு இயக்கமான PAK என்று சொல்லப்படுகின்ற அமைப்பினுடைய அரசியல் கட்சியினுடைய தலைமையகத்தின் மீதும், அதுபோக ஏர்பில் குவார் சாலையின் அருகில் இருக்கின்ற மிக முக்கியமான எண்ணெய் வளங்களை கொண்டிருக்கின்ற எண்ணெய் சுத்திகரிப்பு மையத்தின் மீது 3 ட்ரோன்களை ஏவி ஈரான் அதிரடியான தாக்குதலை நடத்தியதில் தான் தலைமை காரியாலயத்தில் இருந்த 3 பேர் படுகாயம் அடைந்ததோட குறித்த எண்ணெய் சுத்திகரிப்பு மையம் தீ பற்றி கொண்டு பாரிய அளவில் தீப்பிழம்புகளை கக்குவதும் புகை மூட்டங்களை வெளியிடுவதுமான காட்சிகள் நேற்றைய தினம் சர்வதேச ஊடகங்களுடைய செய்திகளில் மிக முக்கியமான தலைப்புச் செய்தியாக இடம்பெற்றது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேச்சுவார்த்தைக்கு வராதது மட்டுமல்ல, ஒருபோதும் அடிபணிய மாட்டோம் என்பதற்கான முதல் எச்சரிக்கையாக அமெரிக்காவினுடைய நேச நாடுகள் மீது அடுத்த கட்ட தாக்குதல் நடத்தப்படும். அதுவும் எண்ணெய் குதங்கள் மீதும் அந்த நாடுகளுடைய துறைமுகங்கள் மீதும் பாரிய அளவிலான தாக்குதல் நடத்துவதற்கான ஒரு எச்சரிக்கை அப்படின்ற செய்திதான் இப்போது உலக அரங்கில் மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக மாறி இருக்கு. அமெரிக்காவில் மட்டுமல்ல, உலக அரங்கில் மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்க ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவினுடைய அணுசக்தி மற்றும் வேதியியல் பாதுகாப்பு பிரிவினுடைய தலைவர் அதிரடியாக பணி நீக்கம் செய்யப்பட்ட சம்பவமும் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்ட சம்பவமும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இந்த கதை எங்க தொடங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆவதும் பெண்ணாலே மனிதன் அழிவதும் பெண்ணாலே ஒரு பெண்ணின் மீது காதல் பிறக்குது. அந்த காதலை ஒரு ரகசிய ஊடகவியலாளர், ஒரு நிருபர் என்ற ஒரு விஷயம் தெரியாமலே பல ரகசியங்களை வெளியிட்டதுல அவை அனைத்தையும் வீடியோக்களாகவும் ஆடியோக்களாகவும் கச்சிதமாக பதிவு செய்து இப்போது கசிய விட்டு இருக்கிறார். இந்த வீடியோக்குள்ளும் ஆடியோக்குள்ளும் இருக்கிற விஷயங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அமெரிக்காவின் உயிர் மூச்சாக இருக்கின்ற அணுசக்தி வேதியியல் ஆயுதம் குறித்த பல்வேறு ரகசியங்கள், வேதியியல் ஆயுதங்கள் எல்லாம் முற்றாக 2023ஆம் ஆண்டு அமெரிக்கா அளித்ததாக உத்தியோகபூர்வமான அறிக்கையை விட்டிருக்கு. ஆனா அதுல யதார்த்தம் இல்லை. இன்று வரைக்கும் மெரிலாந்தில் சாரின் என்று சொல்லப்படுகிற நச்சு வாயுக்களை அமெரிக்கா பாதுகாத்து வருது. இந்த ஒரு வேதியியல் தாக்கத்தினால கடந்த சில தினங்களுக்கு முன்னால ஒரு இராணுவ வீரர் பதற இறந்து போனாரு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் காதலியை குஷிப்படுத்த இந்த ரகசியத்தை சொல்லிட்டாரு. ஈரான் மீதான போரின் போது 168க்கும் அதிகமான பச்சிள குழந்தைகள், பள்ளி மாணவர்கள் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் குறித்து அமெரிக்கா உடனடியாக இந்த தாக்குதலை நாங்கள் நடத்தல அப்படின்னு மறுதளித்த சூழ்நிலையில் தான் இது அமெரிக்கா செய்தது, இது சாதாரண ஒரு விபத்து அப்படின்னு சொல்லி இவர் சொன்ன ஒரு விஷயம் இப்போது மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. அமெரிக்காவினுடைய அண்டவாளம் தண்டவாளங்களும் வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு. அதுபோக ஈரானுடைய உச்ச தலைவர் முஜ்தபா அல் காமினியை அடுத்த கட்டமாக படுகொலை செய்வதற்கான திட்டங்களை வகுத்திருக்கு அப்படின்ற ஒரு செய்தியையும் இந்த பெண்ணிடம் போட்டு உடைச்சிருக்கிறாரு. இதுவரைக்கும் அமெரிக்கா என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இஸ்ரேல் ஈரானுடைய அரசு தலைவர்கள் படுகொலை செய்வதற்கான முயற்சிகள் எடுக்குது, நான் தடுத்து நிறுத்தினேன் அப்படின்னு சொன்ன இடத்துல தான் இன்னொரு ரகசியத்தை இவர் போட்டு உடைச்சது டொனால்ட் ட்ரம்புடைய உண்மையான முகத்தை படம் பிடிச்சி காட்டிய ஒரு சம்பவமும் பதிவானதுனால மிகப்பெரிய ஒரு கடுப்புலையும் ஆத்திரத்திலும் பிரஷர் கூடின மாதிரி விழிப்புதுங்க பார்க்கின்ற ஒரு சூழல் டொனால்ட் ட்ரம்புக்கு ஏற்பட்டிருக்கு. இவரை பொறுத்தவரையில் ஒரு காதலை எப்படியாவது அடைஞ்சிடலாம் அப்படின்னு நோக்கத்தில் தன்னை ஒரு பெரிய மனிதராக காட்டிக்கொள்வதற்கு அனைத்து ரகசியங்களையும் சொன்னாரு. ஆனா என்ன, அவ வந்த இலக்கு வேறு. அவ ஒரு ஊடகவியலாளர், ஒரு நிருபராக கச்சிதமாக தன்னை ஒரு தொழில் ரீதியாக தன்னை நிலைநிறுத்தி கொள்ளணும் அப்படின்றதுக்காக அமெரிக்காவினுடைய அடி வயிற்றில் கையை வச்சு ஒரு ரகசியங்களையும் பக்காவாக ரெக்கார்ட் பண்ணி இப்போது ஊடகங்களுக்கு கசிய விட்டதுனால தான் இப்போது அதிரடியாக அமெரிக்க அரசு இவரை உடனடியாக பதவி நீக்கம் செய்து விசாரணைக்கு உட்படுத்தியிருக்கிறார். இவர் என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவருடைய சமூக வலைத்தளங்களில் இருக்கின்ற அனைத்து பதிவுகளையும் அழித்து இப்போது தான் இதையும் செய்யலை, இதுக்கு எனக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்ற மாதிரி பேசுவதற்கான ஒரு நடவடிக்கைகளை ஈடுபட்டிருக்கிறார். என்னதான் இருந்தாலும் இப்போது டொனால்ட் ட்ரம்புக்கு ஈரானால் ஏற்பட்ட தலை இடியை விட பெஞ்சமின் நெதன்யாகுவினால் ஏற்பட்ட
இந்த தலைவிடியை விட இப்போது இந்த ஒரு மனுஷன் பார்த்த வேலையினால மிகப்பெரிய ஒரு அவமானமும், உலகத்துக்கு ஈரான் ஒரு அணு ஆயுதத்தினால் எச்சரிக்கை விடுதுன்னு சொல்ற இடத்துல தன்னிடமே ஆபத்தான ஆயுதங்கள் இருக்குன்னு ஒரு விஷயத்தை வெளியே சொல்லிட்டானே அப்படின்ற மாதிரி மிகப்பெரிய ஒரு கடுப்புல டொனால்ட் ட்ரம்ப் இருக்கின்ற ஒரு சூழல் உருவாகி இருக்கு. ஈரானுக்கு எதிரான இந்த தாக்குதல் நடத்துவதற்கு அமெரிக்காக்கு எந்த தகுதியும் இல்லை என்பதுதான் குறித்த தலைவர்களுடைய இந்த ரகசிய வெளியீடு எமக்கு சொல்லுது. அமெரிக்க தாதா, அந்த தாதாக்கு சரியான பாடங்களையும் உண்மையான தாதா யார் என்பதையும் உலகத்துக்கு ஈரான் காட்டியிருக்கு. இப்போது மிகப்பெரிய ஒரு பதட்டத்துல ஹோர்மஸ் ஜலசந்தி மட்டுமல்ல மத்திய கிழக்கு நாடுகளும் உலகமும் இருக்கின்ற இந்த சூழல்ல மத்திய கிழக்கு நாடுகள் அமைதியான ஒரு சூழல் உருவாகட்டும் என்ற ஒரு பிரார்த்தனையோடு மற்றொரு காணொலியில உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.